வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் பிளானோட ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷேர்கானோட பிப்ரவரி 27ஆம் தேதிக்கான நிஃப்டி அனாலிசிஸை வச்சு இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இங்க நாம பார்க்க போறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எந்த விதமான ஃபைனான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஓகேவா? இதை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க இன்னைக்கான டேட்டாவை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை நாம பிளான் பண்ணோம்னா முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ வாங்க நேத்து க்ளோசிங் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம அனாலிசிஸ்க்கு பேஸ் பாயிண்டா இருக்க போறது நேத்து மார்க்கெட் எங்க செட்டில் ஆச்சுங்கிறது தான். வாங்க அந்த முக்கியமான நம்பர்ஸை பார்ப்போம். முதல்ல நிஃப்டி ஸ்பாட் க்ளோசிங். நேத்து, அதாவது பிப்ரவரி 26 அன்னைக்கு மார்க்கெட் 25,496ல முடிஞ்சிருக்கு. இதுதான் நிஃப்டியோட ஆக்சுவல் வேல்யூ, நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோசிங். இது பாத்தீங்கன்னா 25,637ல முடிஞ்சிருக்கு. இப்போ ஸ்பாட் பிரைஸை விட இது ரொம்பவே அதிகமா இருக்கு, கவனிச்சிங்களா? இந்த கேப் எதுக்கு வருதுன்னு தெரியுமா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த 140 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான் பிரீமியம்னு சொல்றோம். இந்த பிரீமியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பர் க்ளூ. இவ்ளோ பெரிய பிரீமியம் இருக்கிறதுனால ட்ரேடர்ஸ் எல்லாம் மார்க்கெட் இன்னும் மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். சரி, நம்பர்ஸ் எல்லாம் ஓகே. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்க போற அந்த ரெண்டு முக்கியமான லெவல்கள், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது என்னன்னு இந்த அனாலிசிஸ் படி பார்க்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். சப்போர்ட்ங்கிறது ஒரு தர மாதிரி, விலை கீழே விழாம தாங்கி பிடிக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு சீலிங் மாதிரி, விலை அதுக்கு மேல போட விடாம தடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ இன்னைக்கான லெவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அதாவது நம்மளோட சீலிங் 25,629ல இருக்கு. சப்போர்ட் அதாவது நம்ம தர 25,364ல இருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த ரெண்டு நம்பர் கூட தான் டிராவல் பண்ண போகுது. இதை வச்சு தான் நாம அடுத்த மூவை யோசிக்கணும். ஓகே, லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த டேட்டாவை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் பிளானை உருவாக்கலாம், இந்த அனாலிசிஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இப்ப டீடைலா பார்க்கலாம் வாங்க. அப்போ இன்னைக்கான கேம் பிளான் என்ன? இந்த நம்பர்ஸ் வச்சு நாம என்ன பண்ணலாம்? வாங்க அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் ஃபோக்கஸே ரெண்டு அர்த்தமணி ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். ஒன்னு 24,450, இன்னொன்னு 25,500. நம்மளோட முழு கவனமும் இந்த ரெண்டு நம்பர்ஸ் மேல தான் இருக்கணும்னு இந்த அனாலிசிஸ் சொல்லுது. பிளான் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, நாம அந்த 25,450, 25,500 ஸ்ட்ரைக்ஸை வாட்ச் பண்ணணும். ஸ்டெப் 2, மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல, அதாவது மேலேயோ கீழேயோ ஒரு நல்ல மூவ் கொடுக்கும்போது அந்த பக்கத்துல இருக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷனை கவனிக்கணும். ஸ்டெப் 3, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்படி ஒரு மூவ் நடந்தா ஒரு ஆப்ஷனோட விலை 89லிருந்து 265 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு இந்த அனாலிசிஸ் சொல்லுது. சரி, ஒரு பிளான்ல எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டா அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா லாபம் சம்பாதிக்கிறத விட நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிறது தான் முதல் வேலை. வாங்க அதை பத்தி பேசுவோம். ஸ்டாப் லாஸ்னா என்ன? அது நம்மளோட சேஃப்டி நெட் மாதிரி. ஒருவேளை நாம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் போனா பெரிய நஷ்டம் வராம ஒரு சின்ன நஷ்டத்தோட வெளியே வர்றதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மினிமம் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நஷ்டத்தை எங்க நிறுத்தணும்னு நமக்கு தெளிவா தெரியணும். இந்த 25 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட கிளியர் எக்ஸிட் பாயிண்ட். கடைசியா ஒரு கேள்வி. மார்க்கெட் ஓபன் ஆகும்போது சும்மா ஏதோ ஒரு உணர்ச்சியில ட்ரேட் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவான பிளான், நம்பர்ஸ், எக்ஸிட் பாயிண்டோட ட்ரேட் பண்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான பிளான் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை, ஒரு நம்பிக்கையா கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க?